லவ்வர் ஃபோன் காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அவங்க ஃபோன் காமிக்க மாட்டேங்கிறாங்க? அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு லவ்குர் சேனல். நான் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கோச் லவ்குர் பேசுகிறேன். ஃபைன் கைஸ், டாப்பிக்கில் போவோம். ஆக்சுவலாக இது என்னது அப்படின்னா, எனக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு கிளைண்ட்டோட ஸ்டோரி. அந்த கிளைண்ட் வந்து கால் பண்ணாப்புல கன்சல்டேஷன் புக் பண்ணி பேசினேன். சரி, அவர் என்ன சொல்கிறா அப்படின்னா, எனக்கு மேரேஜ் ஆகி 7 months ஆகுது. ஓகே, ஸோ மேரேஜ்க்கு முன்னாடி அப்படின்னா அந்த பொண்ணு வந்து சொந்தக்கார பொண்ணு. ஸோ நிச்சயத்தை வச்சுட்டோம். நிச்சயத்தை வச்சு ஒரு 6 months அப்புறம் தான் கல்யாணம் வச்சோம் அப்படின்னாங்க. பீனிங்கில் என்ன சொன்னால், அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சரியாகவே பேசலை. ஓகே, நான் என்ன நினச்சிட்டேன், போச்சு அப்படின்னா இந்த பொண்ணு வந்து இன்ட்ரெஸ்ட்டில் போல அவசரப்பட்டு வந்து நிச்சயத்தை வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்ச நாள் வந்து கொஞ்சமாக சரியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மேரேஜுக்கு அப்போலாம் வந்து நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. சரியா, மேரேஜுக்கு அப்புறமும் இப்போ வரையும் நல்லா பேசுகிறாங்க. லவ் கிடைக்குது, கம்ப்ளீட்டாக கேர் கிடைக்குது, சப்போர்ட்டு, செக்ஷுவல் இன்டிமசி எல்லாம் ஃபைன், எவ்ரி திங் இஸ் பெர்ஃபெக்ட். பட் ஃபோன் மட்டும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, கேட்டால் இல்லை எனக்கு ப்ரைவசின்னு சொல்லி லாக் போட்டு வச்சுக்கிறாங்க. ஓகே, எனக்கு காமிக்க மறுக்கிறாங்க. ஓகே, எனக்கு என்ன ப்ராப்ளம்னே புரிய மாட்டேங்குது. பிகாஸ் இப்போ என்ன அப்படின்னா, லவ் கேர் சப்போர்ட் எதுவுமே கொடுக்கல, அப்போ அவங்க லாக் போட்டு வச்சுக்கிறாங்க கூட சந்தேகப்படுவேன், எதுவும் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். இப்போ என்ன அப்படின்னா, எல்லாம் கொடுக்குறாங்க, பட் ஏன் ஃபோன் காமிக்க மாட்டேங்கிறாங்க? எனக்கு அவங்க மேலே சந்தேகம் இல்லை, பட் வந்து கைண்ட் ஆஃப் உறுத்துது. எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு கன்சல்டேஷன் புக் பண்ணாங்க. ஃபைன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன் லவ்வரோ ஒய்ஃபோ நம்மக்கிட்ட ஃபோன் காமிக்க மாட்டேங்கிறாங்க. கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. 2 மேஜர் ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இதை இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொண்ணுங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பார்ட்னர், உங்கள் லவ்வரோ ஒய்ஃப் உங்களுக்கு 100% லவ் பண்ணாங்கன்னா எப்படி உங்களை பிஹேவ் பண்ணணும்னா, ஒரு 100% அப்சசிவாக இருப்பாங்க, பைத்தியமாக இருப்பாங்க, 100% லவ் கொடுப்பாங்க, கேர் கொடுப்பாங்க, சப்போர்ட் கொடுப்பாங்க, செக்ஷுவல் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. உங்கள் மேலே அப்சசிவாக இருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட சொல்கிறீங்களோ அதை தான் போடுவாங்க. நீங்கள் என்ன கலர் ஈவன் பேண்ட்டு வியர் பண்ண சொல்கிறீங்களோ அதை தான் வியர் பண்ணுவாங்க. ஈவன் அவங்க போடுற பேடு முதல் கொண்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் போடுவாங்க. அந்தளவுக்கு உங்கள் மேலே அப்சசிவாக இருப்பாங்க. ஓகே, பிகாஸ் உங்கள் மேலே 100% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சப்போஸ் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் லெவல் லோவாக இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க லவ் கொடுக்க மாட்டாங்க, கேரு, சப்போர்ட்டு, செக்ஷுவல் எதுவுமே ஓகேவா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஈவன் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஆசை சாக்லேட்டாவது வாங்கி கொடுறீ அப்படின்னு சொல்லி நாய்க்குட்டி மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவன் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, இந்த நாய்க்கு எதுக்கு நான் ஆசை சாக்லேட் கூட வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஈவன் ஆசை சாக்லேட் கூட அவங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு டவுன் ஆயிடுச்சு. புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப லோ வேல்யூவாக தெரியும். ஓகே, அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க ரொம்ப லோ வேல்யூ மீன்ஸ் பிச்சைக்கார மாதிரி தெரியும். எதுக்கு லோ வேல்யூ மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவனுக்கு நான் என் ஃபோனை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு திமுறை இருந்தால், ஹை வேல்யூ லோ வேல்யூ இவனுக்கு நான் என் ஃபோனை காமிக்கணும், ஓகே பிச்சைக்காரனுக்கு என் ஃபோனை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரீசன் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஏன் ஃபோனை காமிக்க மாட்டேங்கிறா அப்படின்னா, உங்கள் மேலே அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டில் டவுன் ஆயிடுச்சு, அதனால் ஃபோன் காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுதான் கம்ப்ளீட் ரீசன் சொல்ல முடியாது. இதில் ஒரு குட்டி ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேபி அவங்க கைண்ட் ஆஃப் சீட் பண்ணலாம். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன நல்லா தெரிஞ்சு உங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் லெவல் டவுன் ஆயிடுச்சு. சரியா, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்தில் என்ன ஒரு பாசிபிலிட்டி இருக்கும்னா, சீட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் அஃபேரோட சைக்காலஜியை சிம்பிளாக சொல்கிறேன். எப்பயுமே நம்மகிட்ட என்ன ஒரு பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம வேல்யூவை கன்சிடர் பண்ணுவோம். நான் ஐஃபோன் வச்சுருந்தா நான் ஹை வேல்யூ பையன், ஓகே. நான் வந்து W0 வச்சுருந்தா நான் ஒரு லோ வேல்யூ பையன் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுவேன். இப்போ என்ன அப்படின்னா, அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு அழகாக ஓகே ஹை வேல்யூ பையன் அப்படின்னா வந்து தானும் ஹை வேல்யூன்னு நினச்சிக்குவோம் அந்த பொண்ணு. நீங்கள் வந்து லோ வேல்யூ பையன் தானும் லோ வேல்யூ பொண்ணு நினச்சிக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் இடையில உங்கள் லோ இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தானும் லோ வேல்யூன்னு நினச்சிக்கோங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ அந்த பொண்ணு ஹாப்பியாக இருக்கணும். அந்த பொண்ணு எப்போ ஹாப்பியாக இருக்கும்? ஒரு ஹை வேல்யூ பையன் லவ் பண்ணாதான் ஓகே அந்த பொண்ணு ஹாப்பியாக இருக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, வேறு பையனை பார்ப்பாங்க. சரியா, அப்போ என்ன அப்படின்னா, இங்கே தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் மேலே ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ என்ன அப்படின்னா, அவங்க லோ ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ டிப்ரெஷனாக இருக்கும். அவங்க வந்து அப்படின்னா வேறு பையனை பார்க்குறக்குரிய சான்சஸ் இருக்குது. புரியுது அவங்களுக்கு? இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் லவ்வர்னு வச்சுக்கோங்க. இப்போ லவ்வர் தான் வந்து ஃபோனை காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இப்போ கண்டிப்பாக அவங்க லவ்வர் சீட் பண்ண மாட்டாங்க. ஏன் சீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேறு பையன் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா நீட்டாக அவங்கள பிரேக்கப் பண்ணிட்டு அந்த பையனை போய் டக்குன்னு லவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க பெரிய மேட்டர் இல்லை. ஸோ கண்டிப்பாக லவ்வர் வந்து அப்படின்னா சீட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓகேவா உங்கள் மேலே லோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அவங்களோட பேருக்கு பேசிகிட்டு இருப்பாங்க, பட் ஸ்டில் இன்னொரு பையன்கிட்டையும் பேசுவாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா அவங்க உங்கள் மேலே லோ இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, வேறு பையன்ட்ட பேசக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கும். ஏன் அவங்க ஹை வேல்யூ ஃபீல் பண்ணுங்கிறக்கா வேறு பையன்ட்ட பேசுவாங்க, லைட்டாக பேசுவாங்க, ஒரு ஆள் நார்மலாக கூட பேசிகிட்டு இருப்பாங்க. சரியா, கிளியராக புரிஞ்சுக்கோங்க. சீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க இப்போ நீட்டாக அவங்க பிரேக்கப் பண்ணிட்டே போயிடலாம், சீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் ஸ்டில் அவங்களால ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட்னால வேறு பையன்கிட்ட பேசுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓரளவுக்கு நார்மலாவது ஃப்ளிட் பண்ணி லைட்டாக கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ லவ்வராக இருந்தால் என்ன ஆகும்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க ஏன் ஃபோன் காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்க மேலே லோ இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதனால் மெயினாக ஃபோன் காமிக்க மாட்டேங்கிறாங்க. பட் மேபி அதை கம்ப்ளீட்டாக சொல்லிட முடியாது. மேபி அப்படின்னா வேறு பையன் கூட பேசிட்டு இருக்கலாம், அதை மறைக்கிறக்காகவும் அவங்க லாக் போடலாம், லோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற அப்போ. புரியுதா உங்களுக்கு? ஸோ கிளியர் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கண்டிப்பாக சீட் பண்ணுறாங்க, வேறு பையன் கூட பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி ஒரு லோ இன்ட்ரெஸ்ட் லெவலாக இருக்கிறனால ஃபோன் மறைக்கலாம், பட் மேபி இந்த சான்சஸ் இருக்குது, வேறு பையங்களையும் பேசிகிட்டு இருக்கலாம்.
ஓகே ஃபைன். இதே உங்கள் ஒய்ஃபாக இருக்காங்க, ஓகேவா, உங்கள் மேலே லோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் ஃபோன் காமிக்க மாட்டாங்க, இது ஃபஸ்ட்டு. பட் அதோட நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அகைன் இவங்க வந்து எப்படின்னா உங்கள் மேலே லோ இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போக முடியாது மோஸ்ட்லி. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு பையன் கூட பேசலாம், வேறு பையன் கூட அஃபேர் வைக்கலாம், அதனாலையும் ஃபோனை மறைக்கலாம். புரிதா உங்களுக்கு? உங்கள் மேலே லோ இன்ட்ரெஸ்ட் ஆச்சு அப்படின்னா உங்களை பிடிக்காமல் ஓகேவா உங்கள் இவன்ட்டு ஃபோனை காமிக்கணும் அப்படின்னும் ஓகேவா ஃபோனை லாக் பண்ணலாம். அதர்வைஸ் வேறு பையன் கூட பேசிகிட்டு இருக்கலாம், வேறு பையன் கூட அஃபேர் வச்சுட்டு இருக்கலாம், அதனாலையும் ஃபோனை மறைக்கலாம். ஓகே, இது வந்து எப்படின்னா அந்த சுச்சுவேஷனை பொறுத்து அந்த பொண்ணை கொஞ்சம் வேறு செக் பண்ணி இதெல்லாம் பார்த்து தான் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற. ஸோ ஃபஸ்ட் ரீசன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சா ஃபைன். இப்போ செகண்ட் ரீசனுக்குள்ளே போவோம். செகண்ட் ரீசன் ஏன் லவ்வரோ ஒய்ஃபோ ஃபோன் காமிக்க மாட்டேங்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அவங்க வந்து லவ் கொடுக்குறாங்க, கேரு, சப்போர்ட்டு, செக்ஷுவல் இன்டிமசி எல்லாம் கம்ப்ளீட், பட் ஸ்டில் ஃபோன் காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி 95% கண்டிப்பாக சீட் பண்ணுவாங்க. ஓகே, இதை தவிர எதுவுமே இருக்காது. ஓகே, இதை தான் நான் வந்து இன்ஸ்டாவில் வீடியோ போட்டேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க பட் ஃபோன் காமிக்க வேணாம், கண்டிப்பாக அப்பையும் சீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். உடனே வந்து ஒரு டோலி வந்து கமெண்ட் பண்ணுது, லூஸ் மாதிரி பேசாதீங்க, ஓகேவா, மேபி வந்து அந்த பொண்ணு வந்து ப்ரைவசி பார்க்கலாம் பார்ட்னர்ட்டு அப்படின்னு சொல்லி போகிறோம். மெண்டல் ஆடி நீ, ஓகேவா, எப்படி பார்ட்னர்கிட்ட ப்ரைவசி பார்ப்பீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னா எங்கள் அம்மாட்ட நான் வந்து ப்ரைவசி பார்க்குறேன். ஏன் நான் ப்ரைவசி பார்க்குறேன்? இப்போ ஜென்ரலாக இப்போ நான் சொல்ல வேணாம், பொதுவாக சொல்லிப்போம். ஓகேவா, நம்ம அம்மாட்டையும் வந்து அப்படின்னா நம்ம வந்து ப்ரைவசி பார்ப்போம். ஏன் பார்ப்போம்? பிகாஸ் நம்ம வந்து டூ மச்சாக பார்ப்போம். வீட்டில் பார்த்தோம்னா செருப்படி வாய்ப்பாங்க. செகண்ட், ஆர் என்னன்னா டோலி கூட ஆர் லவ்வர் கூட ஃப்ளிட் பண்ணிக்கிட்டு இருப்போம், அந்த மெசேஜில் பார்த்தா செருப்படி விழுவும், அதனால் ப்ரைவசி பார்ப்போம். அது ஃப்ரெண்டு கூட ஏதாவது ஒரு கர்மத்தை பற்றி பேசி வச்சிருப்போம், அதெல்லாம் பேரண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா செருப்பாக அடிப்பாங்கன்னு சொல்லி மோஸ்ட்லி ப்ரைவசி பார்ப்போம். ரைட், ஓகே. ஃப்ரெண்டுக்கிட்ட ப்ரைவசி பார்க்குறோம். ஓகே, மேபி என்ன நம்ம லவ்வர் கூட வந்து டூ மச்சாக இன்டிமேட்டாக பேசி வச்சிருப்போம், என் ஃபோன் ஒன்றியானா அதை தப்பாகன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸோ வீடியோஸோ இருக்குன்னு சொல்லிட்டுனால மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்டை பார்ப்போம். ஓகே, நம்ம பான் வந்து ஃப்ரெண்டே கேவலமாக நினைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு பான் கர்மத்தை பார்த்து வச்சிருப்போம், அதெல்லாம் பார்த்தா இன்னும் அசிங்கமாக நினைப்பேன்னு சொல்லிட்டு ஸோ இது பார்ப்போம். மோஸ்ட்லி இந்த 2 ரீசன் தவிர ஃப்ரெண்ட் எதுவும் ஓகேவா பார்க்க மாட்டோம். சரியா? இப்போ ஹஸ்பண்ட்டை என்ன ரீசனுக்கு நீங்கள் ப்ரைவசி பார்க்குறீங்க? பான் பார்ப்பீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் கூட நீங்களே பான் பார்ப்பீங்களே, ஓகேவா, அவங்க கூட ஓகேவா, அது போக உங்களுக்கு என்ன ப்ரைவசி தேவை? ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் கூட வந்து என்னென்னமோ இன்டிமேட்டாக செக்ஷுவல் வைக்கிங்க, என்னென்னமோ பொசிஷன்ஸ் என்னென்னமோ இன்டிமேட்டாக கம்ப்ளீட்டாக போயிருங்க, அவங்க கூட உட்காந்து பான் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக பான்காக வந்து அப்படின்னா ஹஸ்பண்டை வந்து ப்ரைவசி பார்க்க போகிறதில்ல. வேறு என்ன ரீசனுக்காக ப்ரைவசி இருக்காங்க தெரியவே இல்லை சுத்தமாக. சரியா? மேபி நீங்களும் இன்னொரு டோலி ஏதாவது அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் கஞ்சா அடிச்சிங்க அப்படின்னா அதை மறைக்கிறதுக்கு வேணால் ஃபோனை ஹைட் பண்ணலாம். ரைட்டா? ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஏதோ ரொம்ப தப்பாக ஏதோ பண்ணிங்கன்னா ஓகேவா, மேபி ஹஸ்பண்ட் பார்த்தா தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை மறைக்கலாம். அது வந்து ஒரு 2% வச்சுக்கோங்க. ஏதோ டூ மச் ஏதோ பண்ணுறாங்க அதனால் வந்து ஒரு 2% ஃபோன் மறைக்கலாம். சரியா? ஒரு 2% தான். ஓகே, வேறு என்ன ரீசன் இருக்குது நீங்கள் ஹஸ்பண்ட் வந்து ப்ரைவசி பார்க்குறதுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒரு மயிரும் கிடையவே கிடையாது. சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி வந்து சீட் பண்ணுறாங்க. 98% மோஸ்ட்லி சீட் பண்ணுறாங்க. இதுதான் ஃபேக்ட். ஏதாவது 1-2 எந்த ரீசன் இருக்காது. சரியா? இதே தான் அந்த கிளைண்ட்டுக்கு நடந்துச்சு. ஓகே, நான் அந்த பொண்ணோட ஃபோனை செக் பண்ணி பாருங்க அப்படின்னேன். என் தலையும் செக் பண்ணாப்புல பார்த்தா எக்ஸ் கூடயும் பேசிகிட்டு இருக்கா அந்த பொண்ணு. ஓகேவா, எப்படி வந்து ஹஸ்பண்ட் கூட நல்லா பேசாமல் ஃபோனை ஹைட் பண்ணுறது எதாக இருந்தால் சந்தேகப்படுவான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு லவ், கேர், சப்போர்ட்டு, இன்டிமேட் எல்லாம் தர மாதிரி ஆக்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸ் கூடயும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாமும் இப்போ நடந்து இன்டிமேட்டும் நல்லா நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு வச்சு ஓகே என்ன பண்ணிட்டாப்புல அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்து மூவ் ஆகிட்டாப்புல. ஸோ பாவம் அந்த கிளைண்ட்டு. பட் கைஸ், கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து உஷாராக கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சம் டோலியல் ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி நடக்குது. ஓகேவா? உடனே டோலியில் குறை சொல்லாங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். ஓகே, நிறைய பசங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஜெண்டர் வைஸ் அப்படி கிடையாது. ஸோ கைஸ், புரிஞ்சா? ஸோ ஃபஸ்ட் ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், செகண்ட் ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் லவ்வரோ ஒய்ஃபோ சப்போஸ் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, ப்ரே பண்ணிப்போ. சப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா இதை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, சப்போஸ் செகண்ட் ரீசனில் வந்து மேபி சம் பீப்புள் டவுட் இருக்கலாம். செகண்ட் ரீசன் ப்ரோ இதனால் வந்து பார்ட்னர் வந்து ஓகேவா ஒரு பொண்ணு வந்து ஹஸ்பண்ட்கிட்டயோ லவ்வர்கிட்டயோ வந்து ப்ரைவசி பார்க்கலாம். ஓகே, நல்லா லவ், கேர், சப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் வந்து இதனால் வந்து ப்ரைவசி பார்க்கலாம் ஏதாவது உங்களுக்கு ரீசன் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் அது எப்படி இல்லைன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஃபைன். சரியா? நெக்ஸ்ட் வீக் என்ன வீடியோ போடணும்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? பாய். நம்ம லவ்குரு சேனலில் எந்த ஒரு மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங் கொடுக்குறோம். அந்த சர்வீசஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சர்வீஸை புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை பழையபடி உங்களை லவ் பண்ண வைப்போம்.